ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம்னா, நாங்கள் வீக்கெண்ட் எப்போவுமே போகிற இடம் தாங்க. இது வந்து இந்த ஒப்பரா ஹவுஸ் க்ராஸ் பண்ணி தான் போகணும். இது வந்து ஒரு ஒப்பரா ஹவுஸ். ரொம்ப நான் ஒப்பராவில் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் தான் மக்களே. எப்போவுமே நாங்கள் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஒரு ஸ்மால் ட்ரெக் மாதிரி போவோம். ரொம்ப குட்டி ட்ரெக் தான். ஸ்டெப்ஸு ஏறி சும்மா போகிறது தான். ஆனால் அழகாக இருக்கும். அங்கேருந்து சிட்டி வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா சிட்டாடியா பார்க்குன்னு சொல்லுவாங்க, சிட்டாடியா ஃபோர்ட்டுன்னு. இது வந்து இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். படி ஏறி தான் போகணும். 237 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மேலே போய் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சிட்டியோட க்ளூஜோட ஃபுல் வியூ கிடைக்கும். 360 டிகிரி வியூ கிடைக்கும். காலையில் அங்கே போகிற டைமில் நிறைய பேர் அங்கே ஜாக் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர் அங்கே உட்காந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பழைய ஒரு ஃபோர்ட் இருந்துச்சு. 17th செஞ்சுரியில் கட்டின ஒரு ஃபோர்ட்டு. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் ரிமைன்ஸ் மட்டும் தான் இருக்குது ஃபோட்டோட. அங்கங்கே கொஞ்சம் இடிஞ்சு போன கொஞ்சம் பீசஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நிறைய அதில் டிஃப்ரெண்ட் இது இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் வால்ஸு, நிறைய ஆர்மரி ரெபாசிட்ரி, அது மாதிரி டவர்ஸ் நிறைய இருந்துச்சு. 300 இயர்ஸ் முன்னாடி கட்டியிருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அந்த பழைய ஒரு ஜெயிலோட ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு ஏரியா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த டவர்ஸ் இருந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஏரியாஸ் இருக்கும். இந்த அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிராஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த 18th செஞ்சுரியில் யூரோப்பில் எல்லா இடத்துலையும் ரெவல்யூஷன் இருந்துச்சு. ரெவல்யூஷன்னா அந்த கிங்ஸ், இந்த மொனார்கீஸு, அதுக்கு எதிராக வந்து மக்கள் நிறைய பேர் எதிர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மொனார்கீஸ் எல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த டைமில் நிறைய பேரை வந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இந்த ஜெயிலையும் நிறைய பேரை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மக்களோட ஞாபகத்துக்காக இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கிராஸ் வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் காட்டுறோம் இந்த வீடியோவில். இங்கே வந்து அதிகமாக கிளிட்ஜ் ஆட்கள் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் கான்ஷியஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸை ஓடியே ஏறுவாங்க. எங்களால் ஓடி ஏறலாம் முடியல, ஆனால் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இங்கே ட்ரெக் பண்ண போவோம். அதுக்கப்புறம் இங்கே மார்னிங் வியூவும் நல்லாயிருக்கும். சன்செட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். லேட் 90s பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி க்ளூஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த கம்யூனிஸ்ட் எரா இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் வந்து ரூல் பண்ணிருந்தாங்க. அந்த டைமில் 1970 இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெல்வெடாரே ஹோட்டல்னு ஒன்று கட்டியிருந்தாங்க. அந்த ஹோட்டல் இப்போ இருக்குது, ஒரு பெரிய பில்டிங். சிட்டியில் எங்கே இருந்தாலும் இந்த ஹில் மேலே இதை பார்த்துக்கலாம். இதுதான் அந்த கிராஸ் சொன்னோம். இதுதான் அந்த மெமரிக்காக கட்டி வச்சுருந்த அயர்ன் கிராஸ். இது அங்கே வந்து ஜெயிலில் வச்சுருந்த மக்களோட ஞாபகத்துக்காக கட்டியிருக்கிற கிராஸு. இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய பில்டிங் பார்க்குறீங்க, அதுதான் அந்த பெல்வெடாரே ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் எராவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாஷான ஹோட்டல். பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா ஃபெசிலிட்டிஸும் அது இருந்த ஹோட்டலு. அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து தங்கறதுக்காக கட்டியிருந்த ஹோட்டல். இப்போ இந்த ஹோட்டல் ஃபங்க்ஷனல். அங்கங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இப்போ ஓப்பன் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா சிட்டி வியூ நல்லா கிடைக்கும். சன்ரைஸு சன்செட்லாம் செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து மிட்டேயில் போனோம், ஆனால் அப்போ கூட நல்ல வியூவாக இருந்துருச்சு. இந்த கிராஸ் கிட்ட போய் நின்னா பார்த்திங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி எல்லாம் அந்த ஸ்டேடியம், எல்லா சர்ச்சஸ் எல்லாமே அங்கேருந்து தெரியும். இந்த பாருங்கள், இந்த இம்பார்ட்டன்ட் சர்ச்சஸ் எல்லாமே அங்கேருந்து தெரியும். நாங்கள் போனோம், நல்லா ஒரு சன்னி டேயாக இருந்துருச்சு. அதனால் வியூவெல்லாம் நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சிருச்சு. இதே அந்த ஹோட்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே ஜாகிங் இதுக்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்காக அந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் போயிட்டு யாருக்குனாலும். இது வந்து லைக் ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி ஒரு ஹாஃப் டே இதிலே போயிடும். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே போகிறோன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் அது ஃபுல்லாக நடந்தே கவர் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹோட்டலை பற்றி தான் பேசணும். இந்த ஹோட்டல் வந்து கம்யூனிஸ்ட் எராவில் கட்டின ஹோட்டல். இப்போவும் ஆளுங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, பழைய காலத்து மாதிரி ஃபேமஸ் இல்லை. இந்த வியூ தான் ரொம்ப கீழே வந்து ஒரு சென்ட்ரல் பார்க். இதுக்கு கரெக்டு கீழே அங்கே பார்க்குறீங்களா, அது ஒரு சென்ட்ரல் பார்க். அதுக்கப்புறம் அது ஒரு லவ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அது க்ராஸ் பண்ணி வந்தால் இங்கே ஏற முடியும். இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று நாம் இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்தோம் இல்லையா, அது.
இன்னொன்று வந்து மண் பாதை வழியாக யூஸ்வலி ரொம்ப சன்னியாக இருக்கணும். நாங்கள் இது போன அன்னைக்கு பிஃபோர் டே வந்து மழை பெஞ்சிருந்தது. ஸோ மழை பெஞ்சதுனால எங்களால் அந்த மட்டி வே எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்லிப்ரியாக இருக்கும், ரொம்ப மட்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ரூட் எடுக்கல, ஸ்டெப்ஸ் வழியாகவே ஏறிட்டோம். இங்கே நைட் மார்னிங் அப்புறம் ஏர்லி மார்னிங் சன்செட் அண்ட் மிட் டே எல்லாமே ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப வெயிலெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி போனப்போ எனக்கு தோணுது 17 டிகிரிஸ் என்னமோ தான் இருந்தது. இந்த சன்லைட்டை பார்த்து இது பண்ணிடாதீங்க, 17 டிகிரிஸ் தான் இருந்தது அன்றைக்கி. ஸோ யூஸ்வலாக யூரோப் கிளைமேட் அப்படி தான், சம்மர் மட்டும்தான் 30 டிகிரிஸ்லாம் போகும். இந்த வியூக்காக தான் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூ. ட்ராம் ஓடுறத பார்க்கலாம், அப்புறம் மலைகள் எல்லாமே பார்க்கலாம். இந்த மலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் ஒரு மலையில் தான் எங்கள் வீடு. அப்போது நல்லாயிருக்கும் இது பார்க்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கும். இப்போ அந்த சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் பார்க்குன்னு கீழே இருக்கும். இப்போ இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் அந்த சைடு இருக்கிறது சென்ட்ரல் பார்க்கு. அதுக்கும் இந்த வேறு வழியில் அந்த லவ் பிரிட்ஜெல்லாம் சொன்னாலாம், அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கும். அந்த ரிவர் மேலே தான் அந்த லவ் பிரிட்ஜ் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரிவர் க்ராஸ் பண்ணி வரலாம். அந்த லவ் பிரிட்ஜில் அது க்ராஸ் பண்ணி நல்லா தான் இருக்கும். ரொம்ப பெரிய ரிவரில், ஆனால் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ரொமேனியாவில் வந்து எல்லா சிட்டிலையும் அது ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ரிவர் இருக்கும், சிட்டி நடுவுலேயே ஒரு ரிவர் இருக்கும். இது பார்க்குறீங்களே அதுதான் ரிவர். அது ஒரு ரொம்ப அவங்க ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒரு ரிவர் க்ராஸ் ஆகிட்ருக்கும். ரொம்ப வாட்டர் பாடிஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் க்ராஸ் பண்ணி நம்ம இங்கே வரதுக்கு கீழே மலை இதோட ஹில் அடிவாரத்தில் 7 ஸ்ட்ரீட்ஸ் வந்து மீட் ஆகிற இடம் இருக்குது. அப்படியே கிறிஸ் க்ராஸாக இருக்கும் 7 ஸ்ட்ரீட்ஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். இந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு அந்த சைன்ஸு, டிராஃபிக் லைட்ஸ் கூட நிறைய இடத்துல இல்லை. ஜஸ்ட் அந்த ரோட் சைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மக்களாக அந்த ட்ரைவிங் பண்ணி அந்த மாதிரி அவங்க டிராஃபிக்கில் அவங்களாம் மெயின்டைன் பண்ணி ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி சிக்னல்ஸ் கூட 2 இடத்துல தான் இருக்குது, நிறைய இடத்துல இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படி அவங்களே செல்ஃப் டிசிப்ளின்டாக ட்ரைவ் பண்ணிட்டு டிராஃபிக்கில் மாட்டாமல் அப்படியே போயிட்டுருந்தாங்க. அங்கே வந்து டிரைவிங் டிசிப்ளின் ரொம்ப அதிகங்க. கிளிச்சில் ரொம்ப ரொம்ப அதிகம். லைக் நீங்கள் கேபிட்டல் புக்காரெஸ்ட்டை கம்பேர் பண்ணிங்களா, கிளிச்சில் இன்னும் டிசிப்ளின் டிரைவிங் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்கள். நாங்கள் இங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். அது கீழே இறங்கும்போது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்திருக்கும். இது வந்து இதே சேம் ஸ்னோ சீசனில் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்னோ சீசனில் இது வந்து இவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக சிட்டியே ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வியூ ஸ்னோ சீசனில் தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிவர் தாங்க, அந்த வழியாக தான் நாங்கள் போனோம். இந்த ரிவர் வழியாக க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். இது வந்து ஒரு பிரஞ்சாக நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது இந்த மலையோட அடிவாரத்தில் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணால். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி ஷாப்லேயும் நிறைய பிரஞ்ச். இது ஒரு காஃபி ஆக்சுவலி. ஸோ தே ஆட் க்ரீம். அதுக்கப்புறம் சும்மா சிட்டி சென்டர் சுற்றிட்டு இருந்தோம். சிட்டி சென்டரில் பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருமே பிரஞ்ச் தான் அங்கே. மேக்ஸிமம் சண்டேஸ் எல்லாம் ரொம்ப பிரஞ்ச் சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பிரஞ்சுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கு ஆப்ஷனோட தான் வரும் ஆக்சுவலி. எக்கு, ப்ரெட்டு, ஃபிஷ்ஷஸ் கூட சர்வ் பண்ணுவாங்க, சால்மன் அந்த மாதிரி எல்லாம் பிரஞ்சில். இது வந்து சர்ச் வியூ. எங்கள் வீடியோஸில் நிறையாவே இந்த சர்ச் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச் தான் நீங்கள் மேலே இருந்தும் பார்த்துருப்பீங்க. அந்த வியூவில் அந்த சர்ச் தெரியும். அது மாதிரி சிட்டியோட மானுமெண்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து தெரிஞ்சிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதுதான் ஒரு டே இன்க்ளூட்ஸ் எப்படி நாங்கள் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு. இதர் மால் போவோம், இல்லைன்னா இந்த சிட்டி சென்டர், இல்லைன்னா அந்த பார்க், இப்படி தான் சுற்றிட்டுருப்போம். ரொம்ப அழகான இடம். இந்த பார்க் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் கிளிச்சில். தேங்க்யூ.